ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். மீன் வறுவல் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நிறைய வீட்டில் அடிக்கடிக்கு மீன் வறுவலும் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மீன் வறுவல் தான் நாம் இன்றைக்கி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நாம் மசாலா ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து நான் பாம்ஃப்ரெட் மீனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல சதையுள்ள மீனில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ பாம்ஃப்ரெட் எடுத்திருக்கேன். நல்லா உப்பில் நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 இன்ச்சு பட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு ஏலக்காய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் இஞ்சி விழுது, அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணலை. இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நாம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது கலருக்காக சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள், அப்புறம் தேவைக்களவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கிறேன். எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம் இது கூட. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது சில டைம்ஸ் எண்ணெய் உறிஞ்ச வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் இப்போ சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவு தண்ணியை கூட விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா மையாக அரைச்ச பிறகு அதை வேறொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற மீன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை இதில் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பரட்டி நல்ல மசாலா நல்லா தடவின மாதிரி நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனில் எல்லா பக்கமும் மசாலா நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தடவி விட்டாச்சு. இப்போ சப்போஸ் உங்களோட மீன் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னா மீனுக்கு உள்ளேயும் மசாலா போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்குலேயோ இல்லை ஒரு குச்சிலேயோ இந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது மசாலா நல்லா மீனுக்குள்ளேயும் போய் மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா மீன்லையும் நம்ம மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி குத்தி விட்டுட்டு ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் மீன் மசாலாவில் நல்லா ஊறட்டும். ஸோ ஊறின பிறகு நம்ம வறுத்தா தான் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு நம்ம மசாலா ஊற வச்சுருக்கிற மீனுங்களை போட்டு லைட்டாக வறுத்து எடுக்கலாம். இது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் போடும்போது ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கருப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ மீன் அப்போ டேஸ்ட்டாக இருக்காது, குக் ஆகும்போது டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மீன் வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும்.
என்னுடைய இந்த மீனுங்க எல்லாமே வந்து ரொம்ப மெலிசாக ஸ்லைஸாக இருக்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துருச்சு. ஸோ உங்கள் மீனோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் திருப்பி போட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே வந்து எல்லா மீனையும் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா மீனும் ஓரளவு ஒரு லைட்டு ரெட்டிஷ் கலர் வர ஆரம்பித்த உடனேவே வந்து கொஞ்சம் கவனமாக எடுக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு தீஞ்சிரும், அப்போ அந்த கசப்பு ஏற்பட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான மசாலா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் எது கூட வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.